விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் விண்டோஸ்ல இருக்கிற ஒரு ஆப்ஷனல் ஃபீச்சர். இது லினக்ஸ் கர்னலை ஒரு ஸ்மால் விர்ச்சுவல் மிஷினை வச்சு ரன் பண்ணும் விண்டோஸ்குள்ள, which will help you to run Linux tools and programs alongside Windows. முன்னாடி எல்லாம் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை தனியா ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல ரன் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு செப்பரேட் சர்வரை வச்சு எல்லா டூல்ஸையும் ரன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸ்விட்ச் பண்றது. அதனால விண்டோஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ்ங்கிறது ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க, which helps software developers to run Linux command inside the Windows operating system. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது WSL பற்றி தான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முன்னாடியே சொன்ன மாதிரி விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் வந்து லினக்ஸ் ப்ரோக்ராமை விண்டோஸ்குள்ளே ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெவலப்பர்ஸ்லாம் லினக்ஸ் சிஸ்டம் என்வரான்மெண்ட்டுக்கு டெவலப் பண்ணணும், சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட விண்டோஸ் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா லினக்ஸ் சிஸ்டம்க்கு என்வரான்மெண்ட்டுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பயோ இன்ஃபர்மேட்டிக் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் டெவலப்ட் ஃபார் லினக்ஸ். அதெல்லாம் முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீக்வின் யூஸ் பண்ணி தனியாக ஒரு லினக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி ரன் பண்ணுவோம், இல்லைன்னா தனியாக ஒரு செப்பரேட் விர்ச்சுவல் மிஷினை யூஸ் பண்ணி விண்டோஸ் சிஸ்டமில் ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து விண்டோஸில் இருக்கிற ஜியூஐயை யூஸ் பண்ணியே இன்ஸ்டால் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா யூ கேன் இன்ஸ்டால் த்ரூ கமாண்ட் லைன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் ஜியூஐ யூஸ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் மெனுக்கு போயிட்டு டர்ன் ஆன் விண்டோஸ் ஃபியூச்சர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் சம்திங் கால் விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்கள் சிஸ்டம் வந்து ஹைப்பர் வி பிளாட்ஃபார்மாக இருந்ததுன்னா, விர்ச்சுவலைசேஷன் எனேபிளாக இருந்ததுன்னா நீங்கள் இதையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு விண்டோஸ் ஸ்டோருக்கு போயிட்டு சர்ச் ஃபார் உபுண்டு. ஸோ நான் இப்போ வந்து இந்த உபுண்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இதை இங்கே இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது டவுன்லோடாக கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ணி அது இன்ஸ்டால் ஆகும். ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் லான்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். திஸ் வில் டேக் சம் டைம் டு லோட். ஸோ இங்கே வந்து என்டர் த யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா திஸ் வில் லோட். ஸோ இந்த மாதிரி ஒரு இது லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் லினக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாம் இதில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை அப்டேட் பண்ணணும். sudo apt-get update. இது இருக்கிற எல்லா லைப்ரரிஸும் அப்டேட் பண்ணும். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு மல்டிபிள் யூசர் விண்டோஸ் இருந்ததுன்னா ஒவ்வொரு யூசருக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது யூசர் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன். ஒரு யூசருக்கும் நீங்கள் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் நான் வந்து sudo apt-get upgrade பண்ண போகிறேன். ஸோ இது ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விண்டோஸ் டெர்மினல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் விண்டோஸ் டெர்மினல் வித் திஸ். ஸோ அதனால் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு போயிட்டு
search for Windows terminal. இதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இதுல லான்ச் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா வந்து பவர் ஷெல் ஓப்பன் ஆகும். இதை நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் கமாண்ட் லைன்ல வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த டெர்மினல் வந்து இதுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த இதை கான்ஃபிகர் பண்றதுக்கு இப்போ நீங்க உபுண்டு இதுலயே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இங்க உபுண்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எவ்ரி டைம் நீங்க விண்டோஸ் டெர்மினல் ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் உபுண்டு வேணும் அப்படின்னா செட்டிங்ஸ் போங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற எல்லா ப்ரொஃபைலும் இதுல இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லினக்ஸோட ஐடியை காப்பி பண்ணி டிஃபால்ட்ல இங்க பேஸ்ட் பண்ண போறோம். இந்த டிஃபால்ட் ப்ரொஃபைல்ல இதுல பேஸ்ட் பண்ணீங்கன்னா எவ்ரி டைம் நீங்க இப்போ புது டேப் ஓப்பன் பண்ணீங்கன்னா இட் வில் ஓப்பன் வித் உபுண்டு. ஸோ லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனோட நீங்கள் வந்து தெர் ஆர் ஃபியூ வேஸ் டு இன்ட்ராக்ட் வித். நான் வந்து இப்போது கமாண்ட் லைன் வழியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து முதல்ல கமாண்ட் லைனில் என்ன பண்ண போகிறோம்னா WSL ஹெல்ப் போட்டீங்க அப்படின்னா அதனோட லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல் கமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் லினக்ஸ் கர்னலோட இந்த WSL பக்கத்தில் என்ன கமாண்ட் இருக்கோ லினக்ஸோட கமாண்ட்ஸ் இருக்கோ அதை டைப் பண்ணிங்கன்னா லினக்ஸ் கர்னலோட அது டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம இதனோட வெர்ஷன் என்ன இருக்குது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு -L போட்டிங்கன்னா என்ன லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணியிருக்கோம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்கிறது வரும். ஸோ பை டிஃபால்ட் உபுண்டுவோட டிஸ்ட்ரிபியூஷன் தான் இங்கே இதில் இருக்குது. நீங்கள் எனி டிஸ்ட்ரிபியூஷன் யூ கேன் இன்ஸ்டால். ஸோ WSL-L-V போட்டிங்கன்னா WSL எந்த வெர்ஷனில் இது இன்ஸ்டால் ஆகிருக்கு ரன் ஆகிட்டுருக்கு என்ன இது ரன் ஆகிட்டுருக்குங்கிறது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ரன் ஆகிட்டுருக்குங்கிறது இங்கே வருது. ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து யூஸ்வலாக ஒன்னில் இருக்கும். நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா WSL-set டிஃபால்ட் வெர்ஷன் 2 அப்படின்னு போட்டிங்கன்னா தட் வில் சேஞ்ச் ஃப்ரம் 1. உங்களுக்கு 1ன்னு இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் சிஸ்டம் வந்து ஹைப்பர்-வியில் இருந்ததுன்னா விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் ஆகிருந்ததுன்னா நீங்கள் இதை சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா விண்டோஸ் WSL1 தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ WSL நீங்கள் வந்து டைரெக்டாக கமாண்ட் என்டர் பண்ணலாம். இப்போ WSL-uname-a அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த uname கமாண்ட் ரன் பண்ணி அதனோட அவுட்புட் இங்கே கொடுக்கும். ஸோ இதில் வந்து விண்டோஸ் கமாண்டோட நீங்கள் லினக்ஸ் கமாண்டையும் கம்பைன் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் dir c: அப்படிங்கிறது விண்டோஸ் கமாண்ட். அதை வந்து நம்ம இந்த பைப் பண்ணுறோம். ஸோ அந்த கமாண்டில் வர அவுட்புட்டை WSL வந்து வேர்ட் கவுண்டோட இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இதில் இருக்குது லைன்ஸ் இருக்குது -L லைன். ஸோ வேர்ட் கவுண்ட் -L லைன் எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குது இந்த அவுட்புட்டில் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 42 லைன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து dir c அப்படிங்கிறது வந்து விண்டோஸ் கமாண்டை அதில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குங்கிறத WSL வழியாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூஷன் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா
எந்த டிஸ்ட்ரிபியூஷனில் WSL ரன் பண்ணணுங்கிறத -D வச்சு சொல்ல முடியும். ஸோ நம்ம வந்து உபுண்டு மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். உபுண்டு LSங்கிறது டைரக்டரியில் இருக்கிற எல்லா ஃபைலையும் லிஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இந்த உபுண்டு டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ WSLக்கும் உபுண்டு ஃபைல் சிஸ்டம்க்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ மோஸ்ட்டாக இப்போ WSL இப்போ வெறும் WSL டைப் பண்ணிங்கன்னா உங்களோட உபுண்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகும். ஸோ CD/. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷில் தான் இந்த ரூட் டைரக்டரி எல்லாம் இருக்கும். /home. ஹோமில் உங்களோட யூசர் டைரக்டரிலாம் இருக்கும். /user local bin. அது மாதிரி லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற ஃபைல் சிஸ்டம் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். ஸோ ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ உங்களோட விண்டோஸ் சிஸ்டமில் இருக்கிற டைரக்டரி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா CD/mnt. இப்போ C:/C, D:/D. ஸோ இப்போ நான் வந்து D:/ல இருக்கிற யூடியூப் ஃபோல்டர் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் ஃபைல் இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போது அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃபோல்டர் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ C: போகணுன்னா CD/mnt/C. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ஃபைல் சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து விண்டோஸ் பாத்தையும் WSL பாத்தும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ விண்டோஸ் பாத்தில் இந்த மாதிரி C:/user/gokul இருக்குது. ஸோ இப்போ WSL பாத் வந்து /mnt/C users gokul. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ இந்த பாத்தை வந்து WSL பாத்தா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி டூ இட் இன் தி கமாண்ட் லைன் WSL path. அதுக்கப்புறம் அந்த பாத்தோட இன்ஃபர்மேஷன் எந்த பாத்தை நீங்கள் வந்து WSL பாத்தாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா தட் வில் கன்வெர்ட் இன்டு WSL path. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்ட்ரிங் திஸ் அந்த ஸ்கிரிப்டில் இதை போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு WSL பாத்தாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து இது அதர் வே அரவுண்டும் பண்ணலாம். WSL path -w WSLோட பாத் கொடுத்தீங்க அப்படின்னா விண்டோஸ் பாத் கொடுத்துரும் அதுக்கு. ஸோ இன் திஸ் வே நீங்கள் வந்து seamlessly you can interact with both Linux and Windows systems. அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் எல்லா லினக்ஸ் கமாண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் grep யூஸ் பண்ணலாம், sed யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறது நான் லினக்ஸோட டுட்டோரியலில் சொல்கிறேன். இப்போ வில் see some basic Linux commands. ஸோ இப்போ ஹோம் டைரக்டரி போகணும் அப்படின்னா CD ~, போட்டிங்க அப்படின்னா ஹோம் டைரக்டரி உங்களோட ஹோம் டைரக்டரிக்கு போயிடும். ஸோ எக்கோ $path கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட போத் லினக்ஸ் பாத்தும் வரும், விண்டோஸில் என்னெல்லாம் பாத் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாத்தும் வரும். ஸோ இட் இஸ் ஈஸி டு இன்ட்ராக்ட் வித் போத் லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இங்கே லினக்ஸில் VI யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை எடிட் பண்ண முடியும். ஸோ இதே ஃபைலை வந்து நீங்கள் நோட்பேடில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸோட கமாண்ட் எப்படி நீங்கள் நோட்பேட் ஓப்பன் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே notepad.exe அப்படின்னு போட்டுட்டு இந்த டெக்ஸ்ட் ஃபைல் போட்டிங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் ஆகும். நீங்கள் இங்கேயும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போது ஆனால் இதையே நீங்கள் வந்து நோட்பேட்னு வெறுன்னு போட்டிங்க அப்படின்னா கமாண்ட் நாட் ஃபவுண்ட் வரும். ஏன்னா இது வந்து விண்டோஸோட கமாண்டுங்கிறதுனால .exe நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போத் லினக்ஸ்க்கும் விண்டோஸ்க்கும் நீங்கள் ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும் இதில். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ரூட் ஃபைல்
சிஸ்டம் ஃபைல்ஸ்லாம் எடிட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் sudo கமாண்ட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் sudo இல்லாமல் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ரூட்டில் பர்மிஷன் denied வரும். இப்போ வந்து ரூட்டில் வந்து அதே ஃபைலை sudo this will create a file in the root directory. ஸோ /test.txt ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து sudo கமாண்ட் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ஜென்ரல் லினக்ஸ் கமாண்டில் இருக்கிறது தான். அதே தான் இங்கேயும் நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ பை டிஃபால்ட் WSL won't provide any graphical user interface. இப்போ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வேணும் அப்படின்னா விண்டோஸ்க்கு இருக்கிற டிஸ்பிளேவை வந்து நீங்கள் வந்து WSLக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு யூ நீட் அ சாஃப்ட்வேர். ஸோ விண்டோஸ் எக்ஸர்வரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எக்ஸர்வ்னு ஒரு இது வரும். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட் இங்கே டிசேபிள் ஆக்சஸ் கண்ட்ரோல் போடுங்க. டிசேபிள் ஆக்சஸ் கண்ட்ரோல் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஸோ உங்கள் விண்டோஸ் டிஸ்பிளேவை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு echo/etc/resolve போட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு ஐபி அட்ரஸ் வரும். ஸோ இந்த ஐபியை யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐபியை எடுத்துக்கிட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஐபியை காப்பி பண்ணிவிட்டு bashrc ஃபைலில் லாஸ்ட் லைன் போனீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் டிஸ்பிளே இந்த ஐபி அட்ரஸ் :0 அப்படின்னு போட்டுட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. bashrc ஃபைல் வந்து ஹோம் டைரக்டரி உள்ளுக்குள்ள .bashrcன்னு இருக்கும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த லாஸ்ட் லைனில் எக்ஸ்போர்ட் கேபிட்டல் டிஸ்பிளே வந்து கேபிட்டலில் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபைல் நீங்கள் காப்பி பண்ண ஐபி அட்ரஸ் :0. ஸோ இதை போட்டுட்டு இந்த ஃபைலை வந்து சோர்ஸ் பண்ணிக்கோங்க. source.bashrc. இப்போ கிராஃபிக்கல் யூசர் இதுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு we need some software to test itல. ஸோ அதனால் நான் வந்து sudo apt-get install x11 apps இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ xIceன்னு ஒன்று இருக்குது. xIceை வச்சு டெஸ்ட் பண்ணும் போது இட் ஓப்பன்ஸ் அ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ உங்களுக்கு இதே வந்து ஒரு கம்ப்ளீட் டிஸ்பிளே வேணும், உங்களோட டெஸ்க்டாப்பே லினக்ஸ் டெஸ்க்டாப்பே இங்கே வேணும் அப்படின்னா யூ கேன் இன்ஸ்டால் லைட் வெயிட் டெஸ்க்டாப் கால் sudo apt-get install xfce4 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ xfce இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். xfce4 செஷன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் தி கம்ப்ளீட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி. ஸோ இதில் நீங்கள் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் சாஃப்ட்வேர் சச் அஸ் VMD NAMD எல்லாம் நீங்கள் VMD எல்லா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் நீங்கள் பார்க்கணுன்னா இதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இதிலேருந்து வெளில போகிறதுக்கு இங்கே லாக் அவுட் போட்டிங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம WSL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் இதில் வந்து லினக்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Subscribe to Learn with Singh.